அமெரிக்காவில் நாங்கள் இருந்த இந்த 6 வருஷத்தில் மொத்தம் 3 அப்பார்ட்மெண்ட்ஸ் மாறிட்டோங்க. ஸோ அந்த 3 அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் 3 இயர்ஸாக இருக்கிறோம். ஸோ ஸ்டேபிளாக நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே சேர்ந்துடும். ஸோ அந்த சேர்ந்துருக்க திங்ஸை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இப்போ நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் ஸ்டோரேஜ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக் அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தாங்க இருக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோம் டிப்போக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே நான் நிறைய டைப் ஆஃப் பாக்ஸஸ் வந்து நான் பார்த்தேன். இந்த மாதிரி செட் ஆஃப் பாக்ஸஸ் வந்து காஸ்கோலே எடுக்கலாம். பட் ஹோம் டிப்போக்கும் காஸ்கோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் இங்கே வீல் வச்சு டிரான்ஸ்பரண்டான பாக்ஸ் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் எந்த ஷாப்லையும் பார்க்கல. இட்ஸ் ஸோ கன்வீனியன்ட் அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ ஸோ குட் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த பாக்ஸ்க்கு வந்து வீல் இருக்கிறனால ஈஸி டு கேரி, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கிறனால நம்ம உள்ளே வச்சிருக்க திங்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பெல் போட்டு கிளம்பிட்டோங்க. டுமாரோ ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாங்க.